கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான இரக்கமும் கிருபையும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்தமும் தேவனுடைய எல்லையில்லாத ஆசீர்வாதங்கள், சமாதானம், அவருடைய பிரசன்னம் நம்மையும் நம் குடும்பத்தையும் அளவில்லாமல் நிறைப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் அன்பாய் இருக்கிறார். அன்பில்லாதவன் இறைவனை அறியான். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. மாயம் அப்படின்னா என்ன தெரியுமா? மறைஞ்சிடுறது. மாயக்காரன் மறைஞ்சிருவாங்க, நிழல் போல தெரிவாங்க, மறைஞ்சிருவாங்க. இப்போ கண்ணாடியில் நம்மளுடைய உருவத்தை பார்த்தோம்னா நம்ம அந்த பக்கம் போயிட்டா மறைஞ்சிரும், அங்கே நிரந்தரமாக இருக்காது இல்லையா? மறைந்து விடும். மாயம் என்பது ஒரு போலி தோற்றம். உண்மையிலேயே அங்கே ஒரு பெண் இல்லை. இப்போ நம்ம நிற்கிறோம், நம்ம வெளியே தான் நிற்கிறோம், ஆனால் நம்ம உருவம் உள்ளுக்குள்ளே தெரியுது. ஆனால் அது உண்மையான ஒரு பெண் இல்லை, உண்மை இல்லை. அது நம்மளை போல ஒரு பிம்பம். இந்த பிம்பமானது மறைந்து விடும். நம்ம நடந்து போகத்தில் நிழல் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், சூரியன் இல்லைன்னா அந்த நிழல் மறைஞ்சிரும். இதுபோல் தான் பிரியமானவர்களே, நம் அன்பு எப்படி இருக்கணுமா? இது போல ஒரு அன்பா, மாயமான ஒரு அன்பா இருக்கக்கூடாது. மாயமான அன்பு அப்படின்னா, முன்னால் இந்த கண்ணாடி முன்னத்தில் நிற்கும் போது நம்ம அழகாக தெரிவோம். நம்ம அங்கே விட்டு போனவுடனே கண்ணாடி வெறுமையாகிறது போல், ஒருத்தர் முன்னத்தில் இருக்கும்போது நாம் அன்பு செலுத்துறது போல் அவர்கள் முன்னத்தில் நடந்துட்டு, ஆனால் இருதயத்தில் அவர்கள் மேல் நமக்கு உண்மையான அன்பு இல்லை என்றால் இது மாயமுள்ள அன்பு. சும்மா நடிக்கிறது. தேவைக்காய் பழகுவது மாயமான அன்பு. அப்படியே அவங்கள வர்ணிப்பாங்க, அப்படியே புகழ்வாங்க. உண்மையிலேயே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எப்பா நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான்னு நினைப்பாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு தேவைக்காக, அவர்களிடத்தில் ஒரு ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாய். அதுதான் தேவன் வார்த்தை சொல்லுகிறது. மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயங்களின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர். நீங்கள் யார் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கிறீங்க, யார் மேலே போலியான அன்பு வச்சுருக்கிறீங்க, மாயமுள்ள அன்பு வச்சுருக்கீங்கன்றது கர்த்தருக்கு தெரியும். நம்மேல் அவர் எப்படி அன்பு செலுத்தினார்? தன்னையே கொடுத்தார். மாயமான அன்பா? மாயமுள்ள அன்புன்னா வந்துட்டு போயிருப்பார், நமக்காக பாடுபட்டிருக்க மாட்டார், சிலுவை சுமந்திருக்க மாட்டார், ஜீவனை கொடுத்திருக்க மாட்டார், உபத்திரவங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார். அவர் எவ்வளவு உபத்திரவப்பட்டார், எத்தனை வேதனைப்பட்டார். இதுதான் உண்மையான அன்பு. ஆனால் நாம் மற்றவர்களுக்காக பாடுகள் சகித்தோம்னா அது உண்மையான அன்பு. எப்படி வரும்னா, பெற்றோரை சொல்லலாம். உண்மையான அன்புக்கு பெற்றோர் தான் உதாரணம். அவங்க தான் பெத்த பிள்ளைங்க மேலே உண்மையான அன்பு வச்சு அவங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் பெத்த பிள்ளைங்களுக்காக மற்றவங்க மேலே அவங்க வச்சிருக்கிற அன்பெல்லாம் போலி அன்பு தான். ஆனால் உண்மையில் அன்பு செலுத்துகிற அநேகர் இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் குறை சொல்ல மாட்டேன், இல்லவே இல்லை. அன்பு, அதாவது உண்மையுள்ள அன்பு, அன்புக்காய் எல்லாம் எதை வேணா நேரத்தை கொடுப்பாங்க, பொருளை கொடுப்பாங்க. உண்மையாக அன்பு செலுத்துகிறவங்க இருக்கிறாங்க. அந்த உண்மையான அன்பு செலுத்துகிறவங்க மற்றவங்களுடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்டே இருக்கிறாரு, ஒரு அழகான மனைவி கல்யாணம் முடித்து சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னா, உண்மையான அன்பு மேலே அன்பு வச்சுருக்கிறவன் சந்தோஷப்படுவான், பொறாமப்பட மாட்டான். அது மாயமான அன்பு. தப்பு பண்ணுறானா, உண்மையில் உள்ள ஒரு நண்பன்னா அதை கண்டிக்கணும். அப்போ தான் நீ உண்மையிலேயே அவன் மேலே அன்பு வச்சுருக்கான்னு அர்த்தம். அவன் என்ன வேணால் தப்பு பண்ணிட்டு போட்டோம், நமக்கு கொடுக்குறத கொடுக்குறான், நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கான், அவன் இப்போ நம்மளை பகைச்சிக்கிட போகிறான் அப்படின்னு நினச்சி அவன் குற்றங்களை பார்த்தும் நீ அவனை திருத்தாது இருந்தேன்னா உனக்கு அவன் மேலே உண்மையான அன்பு இல்லைன்னு அர்த்தம். இது மாயமுள்ள அன்பு. அன்புன்றது 1 கொரிந்தியரில் அன்பை குறித்து நிறைய போட்டிருக்கு. ஆனால் உங்கள் அன்பு மாயமற்ற, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை மாயமற்றதாக இருப்பதாக. ஒருத்தவங்கள்ட்ட கடை வாங்க போகணும் அப்படின்னா அவங்ககிட்ட ரொம்ப குழஞ்சி நல்லா பேசுவாங்க, அவங்கள முகஸ்துதி பண்ணுவாங்க. அது அன்பு அல்ல. அவங்க வீட்டுக்கு ஒரு உறவினர்களே இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கு ஒரு 2 நாள் நான் தங்க வர்றேன்னொன்னே அதுக்கு ஒரு பேச்சு, அதுக்கு மட்டும் நல்லா அன்பாக பேசுவாங்க. அது மாயமான அன்பு தான். நாம் பாடுபடும் போது,
நம்மோடு கூட இருந்து யார் பாடு சகிக்கிறார்களோ அந்த அன்பு உண்மையான அன்பு. அதுதான் உண்மையான அன்பு. யார் சகிப்பா? பெற்றோர் தான் சகிப்பாங்க. பெற்றோர் தான் பிள்ளைகளுக்காக செலவழிப்பாங்க. பெற்றோர் தான் பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணுவாங்க தங்களை. ஆனால் மற்றவர்கள் ஏதாவது நமக்கு கிடைக்குமா? ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், அவங்க பழகிறதெல்லாம் மாயமுள்ள அன்பு தானே ஒழிய உண்மையான அன்பு அல்ல. அதை புரிந்து கொள்பவர்களுக்கு தெரியும். ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவங்களுக்கு அது உண்மையான அன்பு எது, போலி அன்பு எதுன்னு கண்டுபிடிக்க தெரியாதவங்க அதில் மாட்டிக்கிடுவாங்க. பிரியமானவர்களே, ஆனால் அவங்களுக்கு அதனால தப்பு இல்லை. மாயமான அன்பு செலுத்துகிற யாராக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக முடியாது. அது உண்மை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்பா, நான் வந்து இதுக்கு போகணும், பரலோகத்துக்கு வரணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நான் என்ன செய்யணும்? சிறு வயது முதற்கொண்டு எல்லா கற்பனைகளையும் நான் கடைப்பிடிக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விட்டு தரித்திர கொடு. அப்போ தேவன் மேலே உண்மையாக மாயமில்லாத அன்பு வச்சிருக்கிறவங்க செஞ்சு தான் ஆவாங்க. ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். விற்று தரித்திரருக்கு கொடு. விற்று, அந்த வார்த்தையை பாருங்க. உனக்கு உள்ளதெல்லாம் வித்துட்டு அதை தரித்திரருக்கு கொடுன்றார். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்றார். நமக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு எடுப்போமா? நம்ம வீட்டில் நம்ம இது பண்ணுறது மாதிரி மற்றவங்களுக்கு பண்ணுவோமா? இல்லை. அப்போது மாயமில்லாத அன்பு அப்படி என்பது என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையாய் நேசிப்பது. சிரிப்பவர்களோடு உண்மையாய் நம்ம சிரிக்கணும். உபத்திரவப்படுகிறவர்களோடு உண்மையாய் நம்ம உபத்திரவப்படுகணும். அழுகிறவர்களோடு நாம் உண்மையாய் அழ வேண்டும். இதுதான் உண்மையான அன்பு. நமக்கு என்ன, அவன் நமக்கு செஞ்சால் பரவாயில்ல, அவன் வாழ்க்கை எப்படி போனால் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும்போது, நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், மற்றவங்களை பற்றி நமக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கும்போது, உண்மையில் நாம் தேவனிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெருமானவர்களே, மனிதர்களிடத்திலும் அன்பு, தேவர்களிடத்திலும் அன்பு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் மேலே நீ அன்பாக இருந்தேன்னா என் வசனங்களை கைக்கொள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? வசனங்களை நல்லா தியானம் பண்ணுறோம், நல்லா படிக்கிறோம், ஆனால் அதை கை கொள்வது கடினமாக இருக்கிறது. அநேக காரியங்களில் தவறிடுறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அநேக காரியங்களில் நாம் தவறி விடுகிறோம். ஆனால் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று ஒரு வேதம் வருகிறது. பிரியமானவர்களே, விழுந்ததிலிருந்து நாம் மறுபடியும் எழும்புவோம். எந்த விஷயங்களில் நம்ம மாயமற்ற அன்பு செலுத்தி இருக்கிறோம்? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்மளிடத்தில் அது எல்லார்ட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலர்லாம் முகத்துக்கு முகத்தில் உண்மைன்னா உண்மை, இல்லைன்னா இல்லைம்பாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் அதுதான் மாயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. உண்மைதான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். கர்த்தராதான் சொல்கிறது. என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவாள், நீ எப்போ பாரு, நீ எதனாலும் ஒன்றுன்னா உன்னை குறித்து யாருனாலும் பேசுனா நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு, ஆனால் நீ எனக்கு பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சொல்லுவாள். நான் சொல்லுவேன், இல்லடி அப்படி பண்ண முடியாது, நீ தப்பு பண்ணியிருக்கும் போது நான் எப்படி ஆமான்னு சொல்லுவேன். பாவம், அவள் கோவிச்சுப்பான். ஆனாலும் அவள் என் மேலே உண்மையான அன்பு வச்சதுனால அதெல்லாம் அவள் ஈஸியாக எடுத்துகிட்டு திருப்பி என்னோடய ஃப்ரெண்டாக தான் இருப்பாள். பிரியமானவர்களே, நாம் மாயமற்ற அன்பு, ஏன்னா அவள் மேலே அன்பு வச்சுருக்கிறதுனால தான் நான் கண்டித்து உணர்த்துறேன், நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ செய்கிற தப்புன்னு சொல்கிறேன். இன்றைக்கு அநேகர் அப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஏன் வம்பு அப்படி போயிடுவாங்க. அனுபவிக்கிறதுக்கு அனுபவிப்பாங்க, ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, வாங்குறதுக்கு அவங்ககிட்ட ஒரு பலனை அனுபவிக்கிறதெல்லாம் இருப்பாங்க, ஒன்று சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இருதயம் தூரமாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் உதடுகள் என்னை கனம் பண்ணுகிறது, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. இதுதான் பிரியமானவர்களே, நீங்கள் மாயமற்ற அன்புள்ளவர்களாய் நீங்களும் நானும் வாழ்ந்தால் நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? தேவனுக்கு தூரமாக இருக்கிறோம். அவர்கிட்ட நம்ம இல்லை. நாம் தேவனை துதிக்கலாம், தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அன்பு மாயமுள்ள ஒரு அன்பாக இருக்கும்போது, அது போலியான அன்பாக இருக்கும்போது, நாம் தேவனை விட்டு நம் இருதயம் தூர இருக்கிறது. பிரியமானவர்களே, கணவன் மனைவி மேலே வைத்திருக்கிற அன்பு மாயமான அன்பா? அநேக கணவர்கள் மனைவிட்ட மாயமுள்ள அன்பு தான் வைக்கிறாங்க.
இல்லை. மனைவியை சொந்த சரீரமாய் நீ நினைக்கணும்னு சொல்லி தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை கணவர்கள் தன் மனைவியை மாயமில்லாத அன்பு செலுத்துகிறாங்க. அதுபோல் எத்தனை மனைவிமார்கள் தன் புருஷன்ட்ட மாயமில்லாத அன்பு செலுத்துகிறாங்க. அதுவே போலியாக தான் இருக்குது கணவன் உண்மையில். ஆனால் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், நிறைய தம்பதிகளை நம்ம பார்க்குறோம், உண்மையாய் ஒருவர் கனம் பண்ணுறது, மாயமில்லாத அன்பு செலுத்துறது அது ரொம்ப ரேர். கணவன் என்ன தப்பு பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனைவி நிச்சயமாக அவள் உண்மையிலேயே கணவன் மேலே மாயமில்லாத அன்பு வச்சுருக்கான்னு தான் அர்த்தம். அதுபோல் தான் மனைவி எந்நேரம் குற்றம் சொல்லிக்கிட்டு அவள் முன்னத்தில் ஒன்று பின்னால் ஒன்று பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு மனைவி முன்னத்தில் ஒன்று மனைவியை நேசிக்கிறது மாதிரி நடிக்கிற ஆண்கள் இந்த காலத்தில் நிறைய நீங்கள் தான் வீடியோ பார்க்குறீங்களே, பாருங்களேன், அதான் நிறையா வருது. அதுதான் மாயமான அன்பு. இது நமக்கு வேண்டாம். யாராக இருந்தாலும் இன்றைக்கு நாம் அன்பில்ல நாம் மாயம் இல்லாதபடிக்கு நாம் உண்மையாய் நாம் இருப்போமா. அன்பு முடிஞ்ச காட்டுங்க, இல்லைன்னா ஓப்பனாக இருங்க. மாயமான அன்பை மட்டும் காட்டாதீங்க. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். இந்த நாளில் இதுவரையிலும் நாம் யார்கிட்டனாலும் மாயமான அன்பு செலுத்தி இருந்தால், மாயமான அன்புன்றது உண்மையாக அவங்க மேலே அன்பே நமக்கு கிடையாது. அவங்க கெட்டு போனால் சந்தோஷப்படுவோம், அவங்க வீட்டில் என்ன நடந்தாலும் அதை குறித்து நம்ம கவலைப்படவே மாட்டோம். ஆனால் அவங்க மேலே அன்புள்ளது மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுவோம். அதுதான் மாயமான அன்பு. இன்றைக்கு அதை நாம் மாயமான அந்த அன்பிலிருந்து நாம் விலகி வருவோமா? அந்த மாயத்திலிருந்து நாம் வெளிவருவோம். தேவ ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நிச்சயமாக இந்த மாயமான அன்பு வராது, கட்டாயம் வராது. ஆவியானவர் உள்ள இருக்கும்போது மாயமான அன்பு செலுத்த நம்மளை விடுவாரா? விட மாட்டார். உண்மையான அன்பு தான் நம்ம செலுத்துவோம். ரோட்டில் ஒருத்தவங்களை பார்க்குறோம், ஒரு குழந்தை ரொம்ப கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு போகுது, நமக்கே ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போது டக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறோம், இல்லை அடுத்த முறை பார்க்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுக்குறோன்னா அதுதான் உண்மையான அன்பு. போலியான அன்பு இருக்கிறவங்க அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுல்ல. மாயமில்லாத அன்பு, தன்னையே கொடுத்த அன்பு, தேவனுடைய அன்பு. அப்போ இந்த அன்பை நாம் காட்ட வேண்டுமே ஒழிய அவர் மாயமாக வரல, மாயக்காரனை போல் வந்துட்டு மேஜிக்கில் பண்ணலை. அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். மற்றவர்களுக்காய் நம்மை அர்ப்பணிக்கிறது தான் மாயமில்லாத அன்பு. மற்றவர்களுக்காய் நாம் பாடுகளை சகிப்பது தான் மாயமில்லாத அன்பு. அதை விட்டுட்டு என்ன நமக்கு லாபம் வரும், எப்படி நம்ம யார்கிட்ட என்ன அனுபவிக்கலாம், இந்த ஒரு நோக்கத்தோடு நாம் பழகுகிற, அது நண்பனாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெத்த பிள்ளைங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த அன்பு மாயமில்லாத அன்பு. உங்கள் பெற்றோரிடத்துல நீங்கள் காசு வாங்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா? உங்கள் அன்பு மாயமான அன்பு. உங்களை பெற்று வளர்த்து இவ்வளோ உங்களை பாடுபட்ட பெற்றோர், கஷ்டப்பட்டு உங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்து உங்களை வளர்த்து படிக்க வச்ச பெற்றோர்கிட்ட நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக அவர்களிடத்திலிருந்து நீங்கள் பணத்தை வாங்கி நீங்கள் செய்கிறீங்களா? மாயமில்லை, இது மாயமான அன்பு. நீங்கள் செய்யணும், பெற்றோருக்கு கொடுக்கணும், அவங்களே நமக்கு தருவாங்க. இது மாயமுள்ள அன்பு. தேவன் இந்த அன்பை நிச்சயமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். பெற்றோரை கனம் பண்ணுங்கள், அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டு செய்யுங்க. அதுதான் உண்மையான ஒரு அன்பு. சும்மா பேசுகிறதுலையோ நமக்கு நம்ம அம்மா அதை கொடுத்துருவாங்க, நம்ம அப்பா நமக்கு இந்த சொத்தை கொடுத்துருவாங்க, இதற்காகவே நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னா அது மாயமான அன்பு தான். கட்டாயம் அவங்ககிட்ட பெற்றோருடைய அன்பை பார்க்காதபடி அவர்களுடைய சொத்துக்களை நாம் பார்க்கும்போது நாம் மாயமுள்ள அன்புள்ளவர்களாக தான் இருக்கிறோம். அது தானாக தானே சேரும், நம்மையே அதை எதிர்பார்க்கணும். நாம் உண்மையான அன்பு, மாயமில்லாத அன்பு செலுத்தணும், எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் மாய்மாலமான அன்பு இல்லாதபடிக்கு நாம் உண்மையுள்ள அன்பு, தேவனை போல், இயேசுவை போல் இன்றைக்கு நாம் மனம் மாறுவோமா?
ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, நான் போலியா யார் மேலேயும் அன்பு செலுத்துறது மாதிரி நான் நடிக்கக்கூடாது. அந்த நடிப்புக்கு பேர் தான் மாயம், ஆக்ட். இன்றைக்கு வேண்டாம். கணவன்மார்களே, உங்க மனைவிட்ட ஒருவேளை அன்பு செலுத்துறது போல போலியா நடிச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு மாறுங்க. உண்மையான அன்பு செலுத்துங்க. மனைவிமார்களே, உங்கள் கணவரை வேற வழியே இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை. உண்மையான அன்பு செலுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அது உங்கள் சரீரம்தான், உங்கள் தலை கர்த்தர் கொடுத்தது. உண்மையாய், போலிக்கு இல்லை, நடிப்புக்கு இல்லை, பார்த்தா ஒன்று பார்க்கலைன்னா ஒன்று, கடமைக்கு அல்ல. உண்மையாய் தேவனை போல், இயேசுவை போல் நமக்காய் தன்னையே கொடுத்தாரே. எத்தனை துன்பப்பட்டார், இரத்தத்தை கொடுத்தாரு, கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம மற்றவங்ககிட்ட இன்னைக்கு பணம் வந்துருமா, என் புருஷன் எனக்கு பணம் கொடுக்கல, அவனோட நான் அவர் மேலே எனக்கு பாசம் இல்லை, என் புருஷன் என்கிட்ட சரியாக பேசலை அதனால பாசம் இல்லை. இல்லை பிரியமானவர்களே, தேவன் நமக்காய் ரத்தம் கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பு, அந்த மாயமற்ற அன்பு இன்றைக்கு நம்மை நிறைக்கும் போது நம் குடும்பத்தில் எல்லாமே மாறுகிறது. மாய்மாலமான வாழ்க்கையை இன்றைக்கு இந்த தவ காலத்தில் நாம் ஒழித்து விடுவோம். யார்கிட்ட பழகினாலும் உண்மையான அன்புள்ளவர்களாய் தேவனை போல், இயேசுவை போல் நாம் பழக ஆரம்பிப்போம். அது நமக்கு மட்டும் இல்லை, நம் பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த வசனம் பேசுறது கூட நிறையா பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமானதெல்லாம் பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. நல்ல வார்த்தைகள், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நிறையா தருவார், அற்புதம் செய்வார்னா பிடிக்கும். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் தான். அதுதான். அவ்வளோ பெரிய பணக்காரன் என்ன சொன்னான்? நான் எல்லா கற்பனையும் சின்ன வயசுலேருந்து கடைப்பிடிச்சிட்டேன்னா, ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குன்னாரு. இன்றைக்கு நம்மை பார்த்து தேவன் பேசுகிறார். நம்மளிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், அன்பில் மாயமுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அந்த அன்பில் மாயமற்றவர்களாய் நாம் மாறுவோம். உண்மையான அன்பு செலுத்துவோம். அந்த உண்மையான அன்பு ஆவியானவர் உள்ள வரும்போது தான் அது கிரியை செய்யும். அப்படியே நாம் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு மாய்மாலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோமா? அன்பு செலுத்துவோமா? கர்த்தர் உங்களை என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்படியான வழியில் நம்ம நடத்துவாராக. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். 40 நாட்களும் தொடர்ந்து வீடியோ போடுகிறேன். தேவன் பேசுகிற வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒருவேளை சாப்பாடை ஒதுக்கி தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு அப்படி இப்படின்னு ஓடுறது அது இல்லை பிரியமானவர்களே. நாம் மறுரூபமாக வேண்டியது தேவனுடைய சித்தம். அந்த தேவனுடைய தவக்காலம் என்பது அவர் பாடுபட்ட நாட்கள். ஏன் பாடுபட்டார்? உங்களையும் என்னையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றும்படியாய் பாடுபட்டார். சும்மா பாடுபடலை. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், நம்ம மனம் திரும்பணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களை அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் இவ்வளோ பாடுபட்டார். அப்போ அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மாயமில்லாத அன்பு செலுத்த வேண்டும். இன்றைக்கு தேவன் பேசுகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுகின்ற வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் நம்மை மறுரூபப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனை முகமுகமாய் நாம் பார்க்கும்படியாய் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. அல்லேலூயா. தொடர்ந்து இணைந்திருங்கள். 40 நாட்களும் பாருங்கள். நம் வாழ்க்கை மறுரூபமாகட்டும். God bless you.